ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, தங்கம் சேமிக்கிறதுல கோல்டு காயின் பெஸ்ட்டாக இல்லை நகை சீட்டு போடுறது பெஸ்ட்டாக, எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த விஷயத்தை நான் இந்த வீடியோ மூலமாக எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் சேமிக்கிறதுல கோல்டு காயின் பெஸ்ட்டா சீட்டு பெஸ்ட்டா, எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு காயின்ஸ். இப்போ ரெண்டையும் பார்த்துட்டு அதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. நம்ம கோல்டு காயினை வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு 1000 ரூபாய் இருக்குது, உங்களுக்கு பணம் செலவாயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு போய் இந்த மாதிரி ஒரு காயினை வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் என்னுடைய செலவை குறைக்கிறதுக்கு நான் வாங்கி ஒவ்வொரு மாதமும் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெறும் 100 மில்லிகிராம், இது அடுத்தது இது 500 மில்லிகிராம், அரை கிராம், இது பார்த்திங்கன்னா 1 கிராம். இந்த மாதிரி எனக்கு மாதம் ஏதோ ஒரு காயினை வாங்கினா மட்டும்தான் என்னுடைய டார்கெட் அச்சீவ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. அதனால் ஃபிசிக்கலாக எனக்கு வாங்குறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் காயின்ஸ் இந்த மாதிரி சேவ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கும் விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன டிமெரிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்மளுக்கு ஒரு பெரிய முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் மாதம் இதை வாங்கிட்டேன்னா எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துடும், ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கிடச்சிரும். இந்த மாதத்தில் என்னால் ஒரு குறைந்த அளவு என்னோட தங்கத்தை சேமிக்க முடியுங்கிறது அப்படிங்கிற அதே மாதிரி நம்பிக்கை, நம்மளாலையும் தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. அடுத்தது பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கூட டிஜிகோல்டு மூலமாக வாங்க முடியும். இதுதான் நன்மை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குறைந்த முதலீடு, சேவிங்க்கு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு என்னால் ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஒரு 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா குறைந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கோல்டு காயினை நம்மளால் வாங்க முடியும். 100 மில்லிகிராம்லேருந்து நம்ம வாங்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கையில் எப்போ பணம் இருக்கோ அப்போ மட்டும் வாங்கலாம். இதெல்லாம் நமக்கு உண்டான ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய குறைகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்ம இந்த மாதிரி காயின் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் போடணும், வேஸ்டேஜ் போடுவாங்க. அப்புறம் மேக்கிங் சார்ஜு, ஜிஎஸ்டி இதெல்லாம் நம்ம கூடுதலாக கொடுத்தா மட்டும்தான் என்ன கிடைக்குங்க, இந்த மாதிரி காயின்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பெரிய பெரிய கடைகளில் வாங்கும் பொழுது அந்த குவாலிட்டி 916 இருக்கும். இப்போ லோக்கல் ஷாப்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு பியூரிட்டியாக இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம சேஃபாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்குகிறோம் அப்படின்னா அதை சேஃபாக ஒரு இடத்துல வச்சு அதை சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம்தான். அதனால் அது கூட கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நம்மளுக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடகு வைக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு இஷ்யூ. ஆனால் சில கடைகளில் சில பேங்க்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காயின்ஸை பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்கிக்கிறாங்க. எப்படின்னா ஜுவல்லரியோடு சேர்த்து. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுன் நகை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜுவல்லும் இந்த காயினும் சேர்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அடகுக்கு எடுத்துக்கிறதா சொன்னாங்க. நான் ரீசெண்டாக இதை நான் பண்ணேன், அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது மேக்ஸிமம் எல்லா பேங்க்லேயும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. எந்தெந்த பேங்க்கில் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடகு வச்சுக்க முடியும். ஆனால் மோஸ்ட்லி காமனான ஒரு விஷயம் என்னென்னா அடகு வாங்குறது இல்லை அப்படிங்கிறது தான். இதெல்லாம் குறைகள். இப்போ காயின்ஸ் வாங்குறதுல என்ன மாதிரியான மெரிட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான டிமெரிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது விற்கும்போது பணமாக வாங்கலாமா அப்படிங்கிறது தான். இப்போ இதை ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் கொண்டு போய் விற்கிறீங்க அப்படின்னா அந்த விற்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிடெக்ஷன் இருக்கும். டிடெக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
நிறைய சப்ஸ்கிரைபருமே கேட்குறாங்க, ஒரே கடையில் வாங்கணுமா, வேறு வேறு கடையில் வாங்கினா நம்மளுக்கு வந்து நிறைய டிடெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே கடையில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அவங்க வந்து கழிவு வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சில கடைகளில் 1% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே கடையில் வாங்குற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணுறது நல்லது. பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 24 கேரட்டு காயின் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 24 கேரட் காயின்ஸ் யாருக்கெல்லாம் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கோ அவங்க கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இதில் வந்து 99.9% வந்து பியூரிட்டி இருக்கும். ஆனால் இது வாங்குறதுல என்ன சிக்கல் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக அமௌண்ட் இருக்கும். அதாவது 22 கேரட்டை விட 24 கேரட் காயின் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கூடுதலாக இருக்கும். அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து வாங்கலாம். அதே மாதிரி வந்து பேங்க்கில் வாங்கினோம் அப்படின்னா 1 கிராமில் இருந்து மட்டும்தான் வாங்க முடியும். ஆனால் இந்த 1/2 கிராமு 100 மில்லிகிராம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷாப்பில் தான் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம காயின் வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10%லேருந்து 20% கண்டிப்பாக கூடுதலாக கொடுத்தா மட்டும்தான் 100 ரூபா பொருளை 110 ரூபா 120 ரூபா கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இது வந்து காயின் வாங்குறது. இப்போ நகையாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி நகை சீட்டு போடுறோம் அப்படின்னா இதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டு கட்டுறோன்னா இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க எப்படி வரவு வைப்பாங்க அப்படின்னா பணமாகவும் வரவு வைப்பாங்க, நகையாகவும் வரவு வைப்பாங்க. இந்த மாதிரி வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அன்னைய ரேட்டில் நம்மளுக்கு வந்து தங்கம் வந்து சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் 1000 ரூபா தான் கட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 7455 ரூபா இருக்கும் பொழுது எனக்கு வந்து வெயிட் வந்து 134 கிராம் வந்து ஆட் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள், நான் வந்து கோல்டோட ரேட்டு குறைஞ்சிருக்கு 7370. அப்போது 136, அதாவது 2 மில்லிகிராம் வந்து எனக்கு கூடுதலாக ஆட் ஆகிருக்கு. இந்த சிட்டு ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பணமும் வரவு வச்சுருக்காங்க, கிராமாவும் வரவு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து பணம் குறையும் போது கூடுதலாக தங்கம் கிடைக்கும், பணம் அதிகமாவது குறைவான தங்கம் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி சீட்டு போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைவான அமௌண்ட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கூடுதலாக தங்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 2000 ரூபா போட்டிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 268 கிராம் வந்து ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள் 68, 70, 71 ஒரு 3 மில்லிகிராம் வந்து கூடுதலாக எனக்கு கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சில கடையில் வந்து போனஸ் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதாவது 11 மாதம் நம்ம கட்டினோம் அப்படின்னா 12வது மாதம் அவங்க வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. சில கடைகளில் போனஸ் இல்லை, 50% வேஸ்டேஜ் மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து எது ஃபேவரபுளாக இருக்குமோ அதில் வந்து நம்ம நகை சீட்டு போட்டுக்கலாம். இப்போ வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 18% வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு லாபமான ஒன்று. ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி நகைகள்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா 18%க்குள்ளே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ கிடைக்கும். இதுவே ஒரு 10%, 12% வந்து நம்ம வந்து கூடுதலாக கொடுக்கணும்னா ஒரு பவுனுக்கு நம்ம 7000 ரூபாயிலேருந்து 8000 ரூபா வரைக்கும் நம்ம வந்து கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு குறையும். அப்போ நகை சீட்டாக போடுறது தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு. வேஸ்டேஜ் வந்து 100% ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சில கடைகள்லையும் இருக்குது. 18% வரைக்கும் ஃப்ரீயும் இருக்குது. சில கடைகளில் 100% எந்த நகை எடுத்தாலுமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி சில கடைகள் இருக்குது. அந்த மாதிரி கடைகள்லையும் நம்ம வந்து வாங்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நகை சீட்டு போட்டணும் அப்படின்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து நகையை வாங்கிக்க முடியும். வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். இப்போ இதில் என்ன தீமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் இந்த மாதிரி நகை சீட்டு போட்டோன்னா மாதம் கண்டிப்பாக நம்ம கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனதுனால மாதம் பட்ஜெட்டில் ஒதுக்குவோம், நம்மளுடைய செலவுகள் குறையும், அதில் வந்து நம்ம வந்து சேமிப்பு வந்து தொடர்ந்து செய்ய முடியும். இதில் இருக்கக்கூடிய தீமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 10 மாதம் 11 மாதம் நகை சீட்டு கட்டுறோம். ஆனால் அந்த நகை சீட்டு கட்டுறதுக்கான கவர்மெண்ட் உத்தரவாதம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு நகைக்கடை வந்து திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது லாஸ் தானே. அதனால் இந்த நகை சீட்டு போடுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்பிக்கையான கடை, ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய தரமான கடை, அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம வந்து போடுறது பெனிஃபிட்டாக இருக்கும். சீட்டு போட்டால் வந்து என்ன ஒரு
மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கடையில் நம்ம வந்து சீட்டு போடுறோமோ அந்த கடையில் மட்டும்தான் நம்ம வந்து நகை எடுக்க முடியும். வேறு கடையில் நம்ம வந்து போய் எடுக்க முடியாது. கடையில் உள்ள ஒரு டிசைன்ஸ் சிலருக்கு வந்து அந்த டிசைன்ஸ் பிடிக்காம கூட இருக்கும். ஆனால் நம்ம 11 மாதம் நகை கட்டிடுவோம். கட்டிட்டோமே வேறு என்ன பண்ணுறது, அது கடையில் தானே வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கடையில் இருக்கக்கூடிய நகையை மட்டும்தான் நம்ம வாங்கிக்க முடியும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து எது சிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, என்னுடைய ஓன் ஒப்பீனியன் உங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்தது. இப்போ வந்து உங்களுக்கு நகை கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் நகை சீட்டு போட்டு நகை வாங்குறது பெஸ்ட்டு. இல்லை இப்போதைக்கு உங்களுக்கு நகை தேவைப்படாது, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் கோல்டை வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு காயின்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு என்னுடைய ஐடியா. இதில் வந்து பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.